வியாபாரம் வித்துட்டு இருந்தப்ப ஒரு பாட்டி என் கடைக்கு பக்கத்துலேயே பூ போட்டு வித்துட்டு இருந்தாங்க. பூ கவரில் போட்டு ஒரு கவர் 50 ரூபா 50 ரூபான்னு வித்துட்டு இருந்தாங்க. நிறைய வியாபாரம் ஆயிடுச்சு. ஒரு 10 கவர்ட்டு நின்றுச்சு. என்ன பாட்டி நல்லா வியாபாரம் ஆகிட்டு இருந்துச்சு, ஒரு 10 கவர்ட்டு நின்றுச்சானே. ஆமாம்மா, இதை சீக்கிரமாக வித்துட்டா நான் வீட்டுக்கு போயிடுவேன், நேரமாகுதுனாங்க. என்கிட்ட ஒரு 20 ரூபாய்க்கு வடை வாங்கினேன். நான் ஒரு 30 ரூபாய் கொடுத்து அந்த கவர் ஒன்று வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கார் வந்துச்சு. அந்த காரை பார்த்தோன்னே நான் சொன்னேன், பாட்டி உங்களுக்கு பெரிய கஸ்டமர் வராங்க, சீக்கிரமாக வித்துற போகுதுன்னு. அவங்களும் சந்தோஷமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. வந்தவங்க பூ எவ்வளோன்னு கேட்டாங்க. 50 ரூபான்னாங்க. அவங்க 30 ரூபாய்க்கு கேட்டாங்க. பாட்டி எதுவுமே பேசலை, என்ன ஒன்றும் பேசலை அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அதுக்கு பாட்டி சொன்னாங்க, நீ பூவே வாங்கி வைக்க வேணாம், 30 ரூபாய்க்கு பூ வாங்கி வைக்கிறதுக்கு நீ சும்மாவே போகலாம் போ அப்படின்னாங்க. அதுக்கு அந்த அம்மா, உனக்கு ரொம்ப வாய் கொழுப்பு, அதனால தான் ரோட்டில் இருந்து கஷ்டப்படுற அப்படின்னு அந்த பொம்பளை சொல்லிச்சு. அதுக்கப்புறம் இப்போ எனக்கும் வந்துருச்சு, ஏன்னா அந்த பாட்டி மாதிரி தானே நானும். அதனால் ஏமா ரோட்டில் இருந்து ரோட்டில் நின்னா கொழுப்பு அதிகமாகிடுச்சுன்னு அர்த்தமா, நீங்கள் உங்கள் போடுற சாப்பாட்டில் கொழுப்பு அதிகமாகிடுச்சு, ஒரு 50 ரூபா கொடுத்து பூ வாங்க முடியல, நீங்களாம் எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்னு நான் சத்தமாட்டேன். அவங்க வீட்டுக்கார் வந்து, இவங்ககிட்டலாம் ஏன் பேசுகிற, இதெல்லாம் இவங்ககிட்டலாம் பேசுனா நம்மளுக்கு தான் கௌரவம் குறைச்சிருந்தாங்க. நான் சொன்னேன், பணம் வச்சிருக்கிறேன், நீங்கள் கௌரவமானவர்னு நினைக்காதீங்க.